ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பலிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மகர ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஏழரை மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நீ வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 50 நாட்களுக்கு இருக்குதுங்க. இந்த 50 நாட்களில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா திடீர்னு நீங்கள் உங்களுக்கு பெண் பார்த்துட்ருப்பீங்க, திடீர்னு பெண்களே செட் ஆகாமல் இருந்திருப்போம். வரன் அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா அந்த 50 நாட்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்திற்கு ஏற்ற மாதிரி அமைய போகுதுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் காதலை வெளிப்படுத்தலாமா வேண்டாம்
வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர்னு ஒரு தைரியம் ஏற்பட்டு அந்த காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த 50 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையாக கிடைக்க போகிறதுனால மற்ற ஆண்டுகளை விட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் போயிட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக அப்போ செயல்பட்டவர் இப்போ தற்பொழுது ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்திருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 2026 பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவுதான், அந்த டைமில் எதுவுமே நல்லதே நடக்காது, எல்லாமே கெட்டது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து போன வருடத்தில் 7 தாக்கம் இருந்ததுனால உங்களுக்கு அந்த டைமில் இந்த வந்து கொஞ்சம் நெகட்டிவோ பாசிட்டிவ் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள் உங்களுக்கு முழுவதுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாருங்க இந்த கேது பகவான். இதன் மூலமாக நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க, MBA BE முடிச்சிருப்பீங்க, ME முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, நாங்களே ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், வேலை கிடைக்காம அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீ ஜனவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் வீட்டிலலாம் திட்டுறாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் அரசு வேலைக்கு போவதை நிச்சயம் உறுதிங்க. நீங்கள் ஒரு IT ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 திருமண தடை அப்படிங்கிறது விரைவில் நீங்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 வந்து காதலுக்கு உகந்த ஆண்டாகவே மகராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிச்சயமாக உங்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது
விரைவில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸ் லாஸுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள். இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. உங்களை இனிமேல் எதிர்த்தவங்களுக்கு இனி அவங்களுக்கு அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர அதை தவிர வேறு எதுவுமே நடக்காதுங்க. அவங்க உங்களை எதிர்த்துட்டு அவங்க எப்போவுமே நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களை நிறைய நபர்கள் எதிர்க்க ரொம்ப நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் திறமையால் வென்றுடுவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நிம்மதியான காலகட்டம். ராசி அதிபதி சனி வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. மறைமுக லாபம் கிடைக்கும். உணவு தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், பங்கு வர்த்தகம், மார்க்கெட்டிங் போன்ற பணிகளில் இருப்பவர்களின் வருமானம் இரட்டிப்பாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் திருப்பம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளின் திருமண முயற்சி சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் மீண்டும் துளிர்விடும். பெண்களுக்கு குடும்ப பணிச்சுமையால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். உயர்கல்வி முயற்சிகள் சாதகமாகும். பெண்கள் கணவரின் உண்மையான அன்பை உணர்வீங்க. மேலும் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகள் தள்ளி போகும். பேச்சை குறைப்பது நல்லது. வேலை பளு மிகுதியாகும். மன அமைதி குறையும். வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நன்மையை தரும். அயன சயன போகஸ்தானம் வலுவாக இருப்பதால் சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். நெருக்கவாடவுடன் பேசி மகிழ்வீங்க. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். பெண்களுக்கு மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையை தரும். மகராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பான பலன் கிடைக்கும். சில இடங்களில் வேலை சோதனையை உண்டாக்கும். சில இடங்களில் சாதனையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு, வேலை மாறுதல் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை நீங்கி மன நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்பான சூழல் இருக்கும். வேலையில் கவன சிதறல்கள் ஏற்படலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். பொருள் வரவு உண்டாகும். புதிய முதலீடு செய்ய ஏற்ற காலம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். பிள்ளைகளின் ஆசையால் செலவுகள் உண்டாகலாம். குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான வாய்ப்புகளை பெறுவீங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபட வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சு திறமையால் செல்வாக்கை அதிகரிப்பீங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகளை கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்ட மகராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி அனைவரின் ஆதரவுகளையும் பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற நிறைய போட்டிகளை சமாளிக்க நேரிடும். போட்டிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நன்மையை தரும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்றவற்றால் வீண் செலவுகள் உண்டாகும். அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற தாமத நிலை ஏற்படும். வேலைப்பளு அதிகரிப்பதால் அதிக நேரம் உழைக்க வேண்டி வரும். எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். எதிர்நீச்சல் போட்டாவது
நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன்களை சற்றே குறைக்க வேண்டும். நீங்க அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகும். வீடு மனை வாங்க வேண்டும் என்ற கனவுகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தரும். முடிந்தவரை பிறர் விஷயங்களை தலையீடு செய்யாமல் இருப்பது நன்மை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். மன குழப்பம் தீரும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.